ஹே ஹாய் கைஸ், நாம் இன்னைக்கு யாழி கேபிகினியோட எபிசோட் 13 பார்க்க போறோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க. நாம இப்ப ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ள போலாம். தாத்தா ஃபெரித்த அடிச்ச அந்த செகண்ட் அவன் சுருண்டு போய் கீழே விழுந்துடுறான். அப்ப ஓடி வந்து ஹெல்ப் பண்ணலான்னு நினைக்கிறது குல்கன் மட்டும்தான். அம்மா இல்லையா, அவளை தடுத்து ஆர்கன் போகாத அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிடுறான். சேரன் உள்ளுக்குள்ள நடுங்கிட்டு இருக்கா. அங்க இருக்கிற எல்லாருக்குமே பயங்கர ஷாக். அந்த டைம்ல மேல எந்திரிக்கிற ஃபெரித் வாயிலிருந்து ரத்தமே வருது. அதை தொடச்சிட்டு அங்கிருந்து அப்படியே வெளியே போறான். வெளியே போற அவனை தடுக்க நினைக்கிறது குல்கன் மட்டும்தான். அவன் வெளியே போறான்னு தெரிஞ்சதுமே தாத்தானால தாங்க முடியல. அப்பவே ஒரு மாதிரி ஆகிடுறாரு. அப்ப அங்க ஓடி வர லாட்டிஃப், என்னாச்சு, ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்பான். என்ன மேல கூட்டிட்டு போங்க லாட்டிஃப் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்வாரு. ஆர்கனை தொடக்கூடாதுன்னு சொல்லிடுவாரு. வெளியே போற ஃபெரித்த அவங்க அம்மா எவ்வளவோ தடுத்து பாப்பா, என்னை விடுங்க, இதுக்கு மேல நான் இங்க இருக்கிறதுக்கு எந்த மீனிங்கும் கிடையாது, நான் போகணும், ஏன்னா இங்க மூச்சு விட முடியல, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான். குல்கன்னால ஃபெரித்த தடுக்க முடியல. இந்த நேரத்துல ரொம்ப அழுகிற செய்யறன சுனாதா சமாதானப்படுத்துறா. ரூம்க்கு கூட்டிட்டு போறப்ப அந்த இடத்துக்கு வர குல்கன், நான் உங்ககிட்ட இதை எதிர்பார்க்கல, நீ இப்படி நடந்துக்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேல போறா. மேல போய் பார்த்தா தாத்தாக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் வர சொல்லியிருக்காங்க. அந்த டைம்ல இவங்க மூலமா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட அப்தின் மேல போறான். சேரன் கிட்ட பேசுறான். சேரன் ஏன் சொல்றான்னா, நான் ரொம்ப பயத்துல இருந்தேன், தாத்தானால மட்டும்தான் ஃபெரித்த காப்பாத்த முடியும் இந்த போட்டோ இஷ்யூல இருந்து, அதனால உண்மையை சொன்னா மட்டும்தான் நடக்கும்னு சொல்லி நான் தாத்தாட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். அது இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல, எல்லாமே ஒரு செகண்ட்ல நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறா. இனி இந்த போட்டோஸ் வந்தா என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி அவ இன்னும் பயப்பட்டுட்டு இருக்கா. அப்போ அப்தின், போட்டோஸ் தானே, நீங்க கவலைப்படாதீங்க, நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து போறான். அப்ப பின்னாடியே போன இவ, பார்த்து கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. அப்தின் கோவமா போறத பார்த்த இந்த யூசப்க்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. அப்ப அங்க வர டிங்கிள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மையை சொல்றா இந்த யூசப் கிட்ட. இந்த பைத்தியக்காரன் அடுத்த செகண்டே இந்த காட்டுப்பூச்சிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிடுறான். அவன் அங்க லபோ திபோன்னு குதிச்சுட்டு கிளம்பி வரான். எனக்கு நியாயம் கிடைக்கவே இல்லை, அவங்க பேரனை அவங்க காப்பாத்திக்கிட்டாங்க, எனக்கு யாரு பதில் சொல்லுவா, அந்த தாத்தாவை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து சத்தம் போட்டு கிளம்புறான். தாத்தாவை டாக்டர் பார்த்துட்டு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மெடிசன்ஸ் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்போ அவரு கேக்குறது, ஃபெரித்த வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கீழே வந்து ஃபெரித் எங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேக்குறாங்க. ஆனா யாருக்குமே பதில் தெரியல. ரொம்ப கோவமா போனாங்க, எங்க போனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாரும் பதில் சொல்றாங்க. எப்படியாவது சீக்கிரமா ஃபெரித்த கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ரூமுக்கு போறாங்க. அவரு ஃபெரித் எங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஃபெரித் கொஞ்சம் வெளியே போயிட்டான், நாங்க சீக்கிரம் அவனை கூட்டிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவருக்கு கோவம் வந்து அந்த மருந்தை கீழே தட்டி விட்டுறாரு. எங்க போனா என் பேரன், அவன் பின்னாடியே போய் அவனை கூட்டிட்டு வரக்கு உங்க யாருக்கும் தெரியாதா, அப்படியே விட்டுருவீங்களா அவனை அப்படின்னு சொல்லி கண்டபடி திட்டி, என் பேரன் இப்ப வந்தாகணும், சீக்கிரம் அவனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. இந்த டைம்ல ஃபெரித் போறது இந்த பெலின் கிட்டதான். அவகிட்ட போய் சீக்கிரமா பேக் பண்ணு, நம்ம வெளியே போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஓகே அப்படின்னு அடுத்த செகண்டே நிறைய திங்ஸை பேக் பண்ணிட்டு ரெண்டு பேரும் காருக்கு போறாங்க. நீ ஏன் என்கிட்ட எங்க போறேன்னு கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். நான் என்னைக்குமே உன்ட்டு அதை கேட்டது இல்லையே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் எங்க போலான்னு பிளான் பண்றாங்க. ஹோட்டல் போலாமான்னு அவ கேட்பா. இல்ல இல்ல, அங்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவான். சரி ஓகே, நம்மளோட கண்ட்ரி யார்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி ஊருக்கு ஒதுக்குப்புறமா இவங்களுக்கு ஒரு வீடு இருக்கு போல, அங்க போலான்னு ரெண்டு பேரும் பிளான் பண்ணி யார் கண்ணுக்கும் தெரிய வேணாம், நம்ம மட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க போறாங்க. இந்த டைம்ல அப்தின் அந்த ரிப்போர்ட்டோட வீட்டை கண்டுபிடிச்சு அவனை போய் அங்க அடிச்சு பொழந்து எடுக்கிறான். அவன் அடிக்கிற அடியில அவனோட ஒய்ஃப் அவன் கிட்ட இருந்த அத்தனை ப்ரூஃபையுமே டெலீட் பண்ணிடுறா. அவனை போட்டு பெரட்டி எடுத்ததுல அவன்கிட்ட இப்போ ஒரு ப்ரூஃப்மே இல்ல. அப்தின் அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறான். இந்த டைம்ல வீட்டுக்கு வர இந்த காட்டுப்பூச்சி ரொம்ப கோவமா தாத்தாவை பார்க்க போறான். அப்போ அந்த இடத்துல இருக்கிற ஆர்கன் அவனை உள்ள போக விடல. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் அப்பவே அவரை பார்க்கணும். இந்த காட்டுப்பூச்சி கீழ இருந்தே கத்துறான் அந்த தாத்தா கேட்கிற மாதிரி. இவங்க யாருமே அவனை உள்ள விடாம ஆளுங்களை வச்சு அவனை எப்படியாவது வெளியே கொண்டு போயிடலான்னு பாக்குறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு வர லாட்டிஃப், தாத்தா உங்களை வர சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்றான். இங்க பாருங்க, தாத்தாக்கு இது தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லி ஆர்கன் சொல்வான். இது தாத்தாவோட ஆர்டர், அவர் உங்களை பார்க்கணுமா, தனியா பார்த்து பேசணுமா, உங்களை வர சொன்னாரு அப்படின்னு சொல்லி லாட்டிஃப் சொல்ல வேற வழி இல்லாம இந்த கசிம் அவங்க மேல அனுப்புறாங்க. மேல போன கசிம் தாத்தாட்ட ரொம்ப திமிரா பேசுறான். நான் என் பொண்ணுங்களுக்காக வந்திருக்கேன், நான் உங்களை நம்புனேன், வெயிட் பண்ணேன்,
ஆனா நீங்க நம்பிக்கை துரோகி. இதுக்கு மேல உங்களை நான் நம்ப போறதில்ல. இது மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னே தெரியாது. என் பொண்ணுகளுக்கு நான் நல்லா படிக்க வச்சிருக்கேன், நல்ல மரியாதை கத்து கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி பொண்ணுங்க அவங்க கிடையாது. உங்க பேரனை ஏன் மதிப்பு மரியாதையோட விளையாட விட முடியாது. தாத்தானால கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. இருந்தாலும் ரொம்ப ரொம்ப அமைதியா, நீ நீ ஒரு பொண்ணுங்களோட அப்பா, நீ சொல்றது சரிதான். இந்த விஷயத்துல சம்மந்தப்பட்டிருக்க அத்தனை பேரும் கண்டிப்பா கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்றாரு. அதுக்கு கசிம், உங்க வீட்டுல உங்களுக்கு என்ன பண்ணணும்னு ரொம்ப தெளிவா தெரியும். அதே மாதிரி என் வீட்டுல என்ன பண்ணணும்னு எனக்கும் தெரியும். நான் என் பொண்ணுங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இது அத்தனைக்கும் அவர் தலை குனிஞ்சிருக்காரு. அவன் அங்கிருந்து போனதுமே அவர்னால இது தாங்க முடியாம தள்ளாடி சேர்ல உட்கார்ந்துடுறாரு. அவன் வெளியே போனதுமே உள்ள வர லாட்டிஃப் கிட்ட, யாரும் எதுவும் பேச வேணாம், எதுலயும் சம்மந்தப்பட வேணாம்னு சொல்லுங்க, அவன் என்ன பண்றானோ பண்ணிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. அவன் நேரா போய் சேரன் ரூம்ல எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க, நம்ம இப்ப போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். பட் சேரன் எதுவுமே செய்யாம அப்படியே நிக்கிறா. நான் உன்கிட்ட தான் சொன்னேன், நம்ம இதுக்கு மேல இங்க இருக்க போறது இல்ல, நம்ம நம்ம வீட்டுக்கு போலாம், எல்லாத்தையும் எடுத்து வை அப்படிங்கிறான். பட் அவ ஒண்ணுமே பண்ணாம அப்படியே நிக்கிறா. அவனுக்கு கோபம் அதிகமாகி சேரனை ஒரு அறை விட்டு, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல, நான் உன்னை இப்படிதான் வளர்த்திருக்கனா, உன்னை ஏமாத்தி இப்படி சுத்திட்டு இருந்தவன் வீட்டுல நீ இன்னும் இருக்கணும்னு நினைக்கிறியா, வா முதல்ல அப்படின்னு சொல்லி அவளை தர தரன்னு புடிச்சு இழுத்துட்டு போறா. ஒழுங்கா வாங்க அப்படின்னு சொல்லி அவன் அங்கிருந்து தர தரன்னு இழுத்துட்டு போறான். குல்கன் எவ்வளவோ கெஞ்சி பாப்பா, அவளை விடுங்க, அவ இங்க இருக்கட்டும், தப்பு பண்ணதெல்லாம் ஃபெரித், சேரனுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லுவா. இதுக்கு மேல என் பொண்ணுங்க இங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவசர அவசரமா தர தரன்னு இழுத்து கொண்டு போய் கார்ல உட்கார வச்சு அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறான். இத பாக்குற இந்த சுல்தான் பயபக்கிக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த டைம்ல இஃப்கட்டையும் ஆர்கனையும் மேல கூப்பிடுற தாத்தா, உங்க 2 பேர்த்துனால இப்படி ஒருத்த முன்னாடி நான் இன்னைக்கு தலை குனிஞ்சு நின்ன, என் வாழ்க்கையிலேயே நான் இப்படி நின்னது கிடையாது. இந்த வயசுல என்னை இந்த மாதிரி நிக்க வச்சிருக்கீங்க. என்கிட்டயே பொய் சொல்ற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சு இல்ல. அவன் நம்ம வீட்டை பத்தி பேசிட்டு போறான். என்கிட்ட இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருந்தா இதெல்லாத்தையும் நான் பார்த்திருப்பேன்ல, இந்த அளவுக்கு விட்டுருக்க மாட்டேன். ஃபெரித் எங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. 2 பேரும் அமைதியா இருப்பாங்க. என் பேரன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னது கோவம் வந்து அடிக்க போறப்போ இஃப்கட் அவர் கையை பிடிச்சு, மறுபடியும் வேண்டாம், அடிச்சிடாதீங்க, எங்களை மன்னிச்சிருங்க, நான் உங்க காலில் வேணாலும் விழுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றா. என்ன பண்றதுன்னு தெரியல, அவர்னால முடியல, 2 பேரும் வெளி போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. 2 பேரும் வெளி போயிடுறாங்க. வந்த லாட்டிஃப் கிட்ட ஃபெரித் எங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. எனக்கும் தெரியல, நானும் தேடிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஏன் இந்த வீட்டுக்குள்ள யாருக்குமே எதுவுமே தெரியாதா? உங்க 2 காதுகளையும் மூடியா வச்சிருக்கீங்க. முதல்ல ஃபெரித்தை கண்டுபிடிங்க. அவன் இல்லாம யாரும் என் ரூமுக்கு வராதீங்க. அவன் எனக்கு வேணும், என் பேரன் எனக்கு வேணும்னு அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வெளியே போய் இவங்க 2 பேரும் பயங்கரமா அழுது ஒருத்தர் தேத்திட்டு அதுக்கப்புறம் கீழே போறாங்க. இந்த டைம்ல கார்ல போற பெலின் கிட்ட இவன் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி எனக்கு அடிச்சிட்டாங்க, என்னாலதானா அப்படின்னு சொல்லி கேட்பா. உன்னால இல்ல, அந்த வீட்டுல இருக்க யாருக்குமே என்ன பிடிக்கல, என் மேல உண்மையான பாசம் கிடையாது, யாருமே வந்து என்ன எதுவுமே கண்டுக்கல தெரியுமா, இதுக்கு மேல நான் அங்கிருந்து என்ன பிரயோஜனம். அவன் ரொம்ப ஃபீல் பண்றான். இந்த நேரத்துல வீட்டுக்கு போற இவங்கள அவங்க அப்பா ரொம்பவே டார்ச்சர் பண்றான். அந்த ரூம்குள்ள அடைச்சு, இவங்களுக்கு சோறு தண்ணி ஒண்ணும் கிடையாது, இப்படியே கிடக்கட்டும், இவ என்னைய எதிர்த்து பேசுறா தெரியுமா, உங்களுக்கு நான் யாருன்னு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். சேரனுக்கு இது எல்லாத்தையும் விட ஃபெரித் எங்க போனான்னு தெரியல, அங்க என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு ரொம்ப இது பண்றா. இந்த டைம்ல ஃபெரித் என்ன முடிவு பண்றான்னா, நான் நியூயார்க் போறேன் மறுபடியும், நான் அங்க போயிட்டு இதுக்கு மேல திரும்பி வர போறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றான். ப்ளீஸ் போகாதன்னு சொல்லி இவன் எவ்வளவோ பேசி பாப்பா, தடுத்து பாப்பா. இல்ல, எனக்காக உண்மையா இங்க யாரும் இல்ல, நான் முடிவு பண்ணிட்டேன், நாளைக்கு மார்னிங் நான் கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்படியே நைட் ஆகிட அங்க எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு வர தாத்தா, ஃபெரித் பத்தி ஏதாவது நியூஸ் கிடைச்சதா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இன்னும் இல்ல அப்படிம்பாங்க. அப்தின் அப்தின் இன்னும் தேடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்தையும் விசாரிச்சு பாத்தீங்களா, சேரன் கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. எல்லாத்தையும் விசாரிச்சிட்டோம், இந்த மாதிரி டைம்ல ஃபெரித் சேரன் கூப்பிடுவான்னு எங்களுக்கு தோணல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உங்க யாருக்காவது கொஞ்சமாவது அறிவு இருக்கா, எதுவுமே நடக்காத மாதிரி சாப்பிட்டு இருக்கீங்களா, நீங்க என்ன பேரண்ட்ஸா, உன் பையனை காணோம் ஆனா நீ இங்க உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்க, நீ ஒரு அண்ணாவா, தம்பி எங்க இருக்கான்னே தெரியல, உனக்குள்ள எப்படி சாப்பாடு உள்ள இறங்குது, என்ன மனுஷங்க நீங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அங்கிருந்து போயிடுறாரு.
இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரே அழுகையாவும் கஷ்டமாவும் இருக்கு. இந்த டைம்ல இந்த காட்டுப்பூச்சி இந்த பாட்டிட்ட என்ன பேசுறான்னா, இத வச்சே அவங்க சொத்த பூரா நான் வாங்க போறேன். என் பொண்ணு இன்னும் அவங்க வீட்டு பொண்ணுதான். எப்படி நான் நடந்துக்க போறேன்னு பாருங்க. நம்ம இவளை கூட்டிட்டு ஆன்டப் போயிடலாம். இதுக்கு மேல இவளை அவங்க கண்ணிலேயே காட்ட வேண்டாம். ஏன்னா இவளை இழுத்துட்டு வர கூட அவங்க விடல. ஏன்னா அவங்களுக்கு செய்யறன்னு தேவை. இதை வச்சே நான் எப்படி காய் நகர்த்தி எல்லா சொத்தையும் புடுங்க போறேன்னு பாருங்க. எல்லாமே இனிமேல் என்னோடதா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பைத்தியக்காரனாட்டு பேசுறான். இதெல்லாம் அந்த பாட்டிக்கு பிடிக்கவே இல்லை. இந்த டைம்ல என்ன யோசிச்சான்னு தெரியல. ஆன்டப்ல இல்லாத தைரியம் இவளுக்கு இஸ்தான்புல்ல வந்துருச்சு. இவளை அடக்குனா மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி ரூமுக்கு போய் 2 பேர்த்தையும் அடிக்க ஆரம்பிச்சிடறான். எங்காவது எனக்கு தெரியாம போனீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி போனை வாங்கிட்டு போயிடுறான். பாவம் இவங்க 2 பேர்த்தினால என்ன பண்ண முடியும்? வெளியே நின்று அழுகுறாங்க. இந்த நைட் டைம்ல ரூம்க்கு வர ஃபெரித் அவன் ரூம்ல இருந்து பாஸ்போர்ட், கொஞ்சம் பணம், அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறான். அதே நேரத்துல அவங்க அப்பா தூங்கிட்டு இருக்க டைம்ல யாருக்கும் தெரியாம கொஞ்சம் ஃபுட் எடுத்துட்டு ரூம்க்கு போய் அவங்களோட பொண்ணுங்களுக்கு கொடுக்குறாங்க அவங்க அம்மா. உள்ள வந்ததும் உங்க அப்பா கொரட்டை விட்டு இருக்க டைம்ல சத்தம் இல்லாம சாவி ஆட்டை போட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. இந்த டைம்ல சைரன் அங்க என்ன நடக்குதுன்னு தெரியல, ப்ளீஸ்மா தயவு செஞ்சு எனக்கு போன் மட்டும் எடுத்துட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பா. இவ உயிரை கையில பிடிச்சிட்டு சத்தம் இல்லாம போய் எப்படியோ சாவி எடுத்து அதுல இருந்து லாக்கர் ஓபன் பண்ணி போன் எடுத்து கீழே வரும்போது இந்த கிளவி இருப்பா. அவ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பா. இல்ல ப்ளீஸ், அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, இந்த போனை மட்டும் கொடுத்துடலாம், மித்தபடி எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிடுறா. சரி ஓகே நீ கொடு, நான் தெரியாம பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த கிளவியும் ஹெல்ப் பண்ண இவ போய் அந்த போனை சைரன் கிட்ட கொடுக்குறா. சைரன் கூப்பிட்டு பாப்பா நாட் ரீச்சபிள் இருக்கும். அபியோட போனே எடுக்க மாட்டான். என்ன பண்றதுன்னு தெரியாம இவ முழிச்சிட்டு இருக்கிறப்போ, நீ என்ன உன்னோட லவ் இல்லாம இருக்க மாட்டியா, சாப்பிடு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்வா. ஆமா, என்னால அவன் இல்லாம இருக்க முடியாது, அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியணும், அவன் தான் என் லைஃப் அப்படின்னு சொல்லி இவ லவ் பண்றத உண்மையா இன்னைக்குதான் வெளியே பேசியிருக்கா. இந்த டைம்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்த ஃபெரித் காருக்கு வரான். அப்பா அவ என்ன சொல்றான்னா, சரி ஓகே நான் வேணா உன் கூட வரேன், நியூ இயர்க்கு நானும் வரேன், நம்ம அங்க ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவா. உன் அம்மா அப்பாக்கு தெரிஞ்சா கொன்றுவாங்க, நான் மட்டும்தான் போறேன், எனக்கு உன்னை கூட்டிட்டு போக விருப்பம் இல்ல, நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவான். வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த டைம்ல ஃபெரித் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்பா அவனுக்கு போர்வையை போத்தி விட்டுட்டு பெலின் சைரனுக்கு மெசேஜ் அனுப்புறா. அந்த சவுண்ட் கேட்டு முழிச்ச சைரன் போனை பாக்குறா. அந்த மெசேஜ் அப்பதான் பாக்குறா. அவ என்ன போட்டிருக்கா அப்படின்னா, நாளைக்கு காலையில 11 மணிக்கு ஃபிளைட், நியூயார்க் போறான் ஃபெரித், அதுக்கப்புறம் திரும்பி வர மாட்டான், நாங்க 9 மணிக்கு ஏர்போர்ட் வந்துருவோம், என்னால அவனை தடுக்க முடியல, பட் உன்னால முடியும், நீ சீக்கிரமா வந்து ஃபெரித்த போக விடாம தடுத்து நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்கா. இவ இந்த நியூஸ பார்த்ததுமே அவ அக்கா சுனா கிட்ட சொல்றா. சரி ஓகே நீ இங்க இருக்கிற மாதிரி நாங்க கவர் அப் பண்ணிக்கிறோம், நீ பத்திரமா அவனை போய் ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றா. அது மட்டும் இல்லாம இந்த லூசு பைய யூசப் வேற கால் பண்ணிடுறா. சத்தம் இல்லாம யாருக்கும் தெரியாம ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு வெளியே போறா. அப்ப ரூமுக்கு போற பாட்டி அங்க சுனா மட்டும் இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகுறா. உங்களெல்லாம் நம்பின பாரு, என்ன சொல்லணும் இப்ப வந்துட்டு நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கேக்குறா. இல்ல ப்ளீஸ் தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க, அவ ஹஸ்பண்ட் போறான், இதுக்கப்புறம் திரும்பி வர மாட்டா, இவளால மட்டும்தான் தடுக்க முடியும், இவங்க லைஃப் நல்லா இருக்கணும்னா தயவு செஞ்சு இந்த ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. வேற வழி இல்லாம இந்த கிளவி ஓகே சொல்லிட்டு வெளியே வரா. வெளியே பார்த்தா இந்த யூசப் காரோட நின்று இருக்கான். எனக்கு தெரியும் என் லவ் உண்மை, நீ எனக்காக வருவேன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறான். இவ எதுவுமே பேசல. நம்ம எங்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்பா. ஏர்போர்ட் போ அப்படின்னு சொல்லுவா அவ. ஓகே ஓகே ஜாலியா நம்ம வெளியூர் போயிடலாம், யார் கண்ணுக்கும் படாம நிம்மதியா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா போயிட்டு இருப்பான். அப்ப கொஞ்ச நேரத்துல அவனுக்கு டவுட் வந்து, என்கிட்ட பாஸ்போர்ட் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்பான். நம்ம எங்கேயும் போறது இல்லை யூசப், நான் மட்டும்தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றது அவளுக்கு மூஞ்சியே மாறிடுது. இந்த டைம்ல தாத்தா 2 நாளா எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாரு. அவருக்கு கொண்டு போற ஃபுட்ஸ் எல்லாமே அப்படியே திரும்பி வந்துருது. அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட இந்த செஃப், நான் செஞ்சு கொடுக்குற இந்த சூப் அவருக்கு ரொம்பவே பிடிக்கும், நான் இதை செஞ்சு கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சூப் செஞ்சு அதை தாத்தா கொண்டு போறாங்க. நான் இதை உங்களுக்கு ஊட்டி விட்டுட்டா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கண்டிப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வாய் குடிச்சதுமே வாவ் எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாரு. இந்த டைம்ல இந்த காட்டுப்பூச்சி எந்திரிச்சு கீழே வரான். இந்த பாட்டி முழிச்சுட்டே நிக்கிறாங்க. நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி இந்த காட்டுப்பூச்சியை கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. என்ன பேசணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவனும் உட்கார்றான். இந்த டைம்ல ஏர்போர்ட் ரீச் ஆயிடுறான். இவன் ரீச் ஆன ஃபெரித் பெலினுக்கு கடைசியா ஒரு குட் பை சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே அழுதுட்டே போறான். அவன் போனதுக்கு அப்புறம் அங்க வர சைரன் ஓடி வந்து பெலினை பாக்குறான். அவன் இப்பதான் போயிருக்கான், சீக்கிரமா போ
அப்படின்னு சொல்லி செய்றனை அனுப்பி வச்சுட்டு யூசஃப நீ இங்கே நில்லு, நீ போகாத அப்படின்னு சொல்லி தடுத்து நிப்பாட்டிடுறா. என்னாச்சு, எதுக்கு இங்க வந்திருக்கா அவ, இங்கதான் இருக்கானா, நான்லாம் விட மாட்டேன், நான் போகணும் அப்படின்னு சொல்லி இவனும் பின்னாடியே ஓடுறான். யூசஃப பிடிக்கிறதுக்காக பின்னாடியே பெலினும் ஓடுறா. இந்த டைம்ல செஃப் கொடுத்த சூப்பை குடிச்சிட்டு அவங்க கை பிடிக்க அப்படியே நடந்து போய் சேர்ல உட்காரும் போது அவருக்கு ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி வந்துருது. சடனா அவரு கீழே சாஞ்சிடுறாரு. அப்படியே எல்லாரையும் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஃபிளைட் ஏறக்கு ஜஸ்ட் மிஸ்ல கண்டுபிடிச்ச ஃபெரித்தை இவ கூப்பிடுறா. இவளை இங்க பார்த்ததும் நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்பா. ஏன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிருக்கேன், எனக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இவ சொல்ல, ஓ அப்படியா, நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், என்னோட ஒய்ஃபே நான் நியூயார்க் போறேன், இதுக்கு மேல திரும்பி வர போறது இல்ல, நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருங்க, இதுக்கு மேல உன் லைஃப்ல நிம்மதியா இருப்ப, எந்த ஒரு டார்ச்சரும் இல்ல, யாரும் உன்னோட பாஸ்ட் பத்தி பேச மாட்டாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்ப. இங்க பாரு, நீ எங்கேயும் போறது இல்ல, போகாத. உன் அம்மா என்னவாங்க, தாத்தா என்னவாரு, இவங்க எல்லார பத்தி யோசி, இவங்க எல்லாருக்கும் நீ வேணும், தயவு செஞ்சு போகாத அப்படின்னு சொல்றா. யாருக்கும் நான் வேண்டியது இல்ல, யாரும் என்னை பத்தி யோசிக்க போறதும் இல்ல, யாருக்கும் என் தேவையும் இல்ல, நான் இல்லாம எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருப்பாங்க, நான் மட்டும்தான் இவங்க எல்லாரோட வாழ்க்கையிலயும் பெரிய பிரச்சனை. ஒரு 3 நாள் அழுவாங்களா, இல்ல ஒரு 5 நாள், அதுக்கப்புறம் எல்லாரும் சரியாயிருவாங்க. நீயும் என் கூட வாழ்ந்த நாட்கள் எல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சுக்கோ. ஃபெரித் போறான், இதுக்கு மேல யார் வாழ்க்கையிலயும் அவன் இல்ல. ஃபெரித் கோர்ஹுங்கிறவன் இனிமேல் யாரோட வாழ்க்கையிலயும் இருக்க போறதில்ல அப்படின்னு சொல்றப்போ செய்ரன் அவனை கிஸ் பண்ணிடுறா. செய்ரனுக்கு ஃபெரித் போக கூடாது அண்ட் அவளோட லவ்வையும் சொல்லணும், வார்த்தைகளால சொல்ல முடியாத அவ இந்த வழியா அதை சொல்லறா. இப்படியே அந்த எபிசோட் முடிய நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.